சில நாள் காமெடி உண்டு, பல நாள் மெசேஜ் உண்டு, மக்களின் ரசனையை கண்டு சேவை செய்வது நன்று. பிக் பாஸ் பிரியமான பிக் பாஸ், என்டர்டைனில் எந்த வகை கூறு? என்டர்டைனில் 2 வகை, காமெடியில் சில உண்டு, கலாய்ப்பது சில உண்டு. 2 நீ எந்த வகை கூறு? சில நாள் காமெடி உண்டு, பல நாள் மெசேஜ் உண்டு, மக்களின் ரசனையை கண்டு சேவை செய்வது நன்று. உங்களுக்கான ஸ்பேஸ் வெளியில வந்த பிறகு எப்படி இருந்தது சார்? எனக்கான ஸ்பேஸ் என்னுடைய இதயத்தில் இருக்கு. என்னோட இதயத்தில் தான் ஸ்பேஸ். நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்றதை வச்சு தான் என் கூட பேசுகிறவங்க அதே மனநிலைக்கு அவங்க வருவாங்க. இப்போ நான் வந்து புலம்புனேன்னு வச்சுங்களேன், இல்லை பாவம் இல்லை, ஆனாலும் பிக் பாஸ் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படி வருவாங்க. ஆனால் செம 1 வீக் சூப்பருங்கன்னு நான் எடுத்தோடனே அடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், அவன் வந்து எனக்கு என் ஸ்பேஸுக்கு வந்துடுவான். அப்போது எதிரி என்ன பேசணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன் வந்தோடனே. அதனால தான் அந்த கட்டிப்பிடிக்க வந்தாங்க தெரியுமா, நான் வெளியே வரும்போது எல்லாரும் அங்கே இருங்கன்னு காரணம் சொன்னதுக்கு காரணம், அவங்க என் மேலே சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதாவது நான் தோத்தா மாதிரியும். ஸோ என்னுடைய ஸ்பேஸ் அங்கு யாரும் எடுக்கவே முடியாது. நாங்கள் திங்க் பண்ணுறதை நீங்கள் கேஸ் போட்டு என்ன தடுப்பீங்களா? ஏன் சார் நீங்கள் அங்கேயே திங்க் பண்ணிட்டுருக்கீங்க? உங்களால் சொல்ல முடியுமா? நான் அங்கே இருந்தாலும் திங்க் பண்ணிகிட்ருப்பேன், இல்லாமே அதை நான் திங்க் பண்ணிட்டு தான் நான் அங்கே தானே இருக்கேன். சிம்பிள். நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்ல வந்தது அதான். அந்த டைம் இல்லாதனால டக்கு நான் கரெக்டாக சொல்ல முடியல. இங்கே நான் சொல்லிடுறேன், என் தாட்ஸ் நான் எங்கே இருக்கோ நான் அங்கே இருக்கேன். இந்த 100 நாளும் என் தாட்ஸ் அங்கே இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அன்னைக்கு காலையில் அதாவது கேம் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு காலையில் பிரவீன் ராஜ் இருக்காரியா, அவருக்கும் திவாகருக்கும் சண்டை. ஓகே, ஸோ அந்த சண்டை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு வந்தது எனக்கு. பிரவீன் ராஜ் மேலே எனக்கு ஒரு சின்ன இரிட்டேட் இருந்தது. அப்படி ஒரு சவுண்டு, அப்படி ஒரு நாய்ஸியாக இருந்தது. அதை மைண்டில் இருக்குது. ஆனால் அவரை நான் எடுத்த உடனே குற்றம் சொல்ல என் மனசு வரல. அன்றைக்கே நாமினேஷன் வந்துருச்சு. அன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு பிக் பாஸ் கூப்பிட்டாங்க. நம்ம வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம். எனக்கு என்னென்னா, சரி அந்த இடத்துல தான் அப்படி பண்ணியிருப்பார், அதனால் பிரவீனை சொல்லணுமான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதில் குழப்பத்தில் நான் டிசைடிங் இல்லை சார் என்னை ஃபஸ்ட் டேவே கேட்காதீங்க. இப்போது நான் சொல்கிறேன், ஒரு வாரம் அலோவ் பண்ணால் பெட்டர். இவங்களுடைய ரூல்ஸில் ஒரு வாரம் வேறு டாஸ்க் கொடுங்க, டஃப் டாஸ்க் கொடுங்க, அதுக்குள்ளே ஃபில்டர் பண்ணுங்க. ஆனால் 1 வாரத்துக்குள்ளே இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் வேணான்னு சொல்லக்கூடாது. இவனை வெளியே 1 வாரத்தில் எப்படி இங்கே அனுப்ப முடியும்? இப்போ பிக் பாஸ்க்கே ரூல்ஸ் சொல்கிறீங்க. நாமாமையன் ஒய் நாட்? நான் டைரக்டருங்க. நான் அதை தவற விட்டேன்னு நினச்சவங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா முடிவு எடுத்துட்டாங்க நான் தவற விட்டுட்டேன்னு. எனக்கு தெரியும் அது எழுதப்பட்டது நடக்குது. நல்லா கேட்டுங்க. அது மாதிரி நான் பிக் பாஸுக்கு வரணும் என்பதும் எழுதப்பட்டது, 1 வாரத்தில் வெளியே போக வேண்டும் என்பதும் எழுதப்பட்டது.